டைனோசர்கள் பத்தி கொஞ்சம் சொல்றேன். இவைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? பூமியில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மாபெரும் உயிரினங்கள் இவை. பல வகை வடிவங்கள், சில பறவைகளைப் போல, சில பாம்புகளைப் போல நீளமாக, சில மாட்டு மாதிரி, இன்னும் சில மிகப்பெரிய மலை மாதிரி இருந்திருக்கும். இந்த டைனோசர்கள் பல காலத்துக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்திருந்தாலும் இவைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சோம்னா, பூமிக்குள்ளிருந்து கிடைக்கும் எலும்பு எச்சங்கள் மூலமா. அந்த எச்சங்களை வைத்து விஞ்ஞானிகள் டைனோசர்களோட உருவம், உணவு பழக்கம் எப்படி நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர்கள் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவை பூமியில் சுமார் 23 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 16 கோடி வருடங்கள் வரைக்கும் பூமிய ஆட்சி செஞ்சிருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் பூமிய ஒரு பெரிய விண்கல் மோதிடுச்சு. அதுல ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமா எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சு பூமியின் வெப்பநிலை மாறிடுச்சு. இதனால டைனோசர் உணவு பழக்கம் பாதிக்கப்பட்டு இவைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுது. இப்படித்தான் டைனோசர்கள் பூமியிலிருந்து மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. டைனோசர்கள் 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது சௌரிஸ்கியா. இதுல 2 வகை உண்டு. ஒன்னு சௌரிபோடோமார்பா. இதுல அந்த பெரிய நீளமான கழுத்து கொண்ட டைனோசர்கள் வரும். இரண்டாவது தெரோபோடா. இதுல கால்களில் 2 விரல்கள் மட்டும் இருக்கும் டைனோசர்கள் வரும். இதில்தான் வேகமாக ஓடக்கூடிய கர்னோசர்கள், வேட்டையாடும் டைனோசர்கள் வரும். இன்னொரு பெரிய பிரிவு ஆர்னிதீஸ்கியா. இதில் தாவரங்களை உண்ணும் டைனோசர்கள் வரும். இவைகளின் பற்கள் மிகவும் சிறியதாக இருக்கும். இதில் ஒரு பிரிவுதான் அந்த பிரபலமான ஸ்டெகோசரஸ். முதுகில் எலும்பு தகடுகள் இருக்கும். இப்போ பூமியில் டைனோசர்கள் இல்லை. ஆனா இவைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சோம்னா, பூமிக்குள்ளிருந்து கிடைக்கும் எலும்பு எச்சங்கள் மூலமா. அந்த எச்சங்களை வைத்து விஞ்ஞானிகள் டைனோசர்களோட உருவம், உணவு பழக்கம் எப்படி நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர்கள் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.